சாமி, என் மகளுக்கு ஒரு நல்ல வரனா அமைய நீதான் அருள் புரியணும். என் மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பா. நீதான் என் வீட்டையும் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிச்சு அவங்கள காப்பாத்தணும். கண்ணை காட்டு. சக்தி, ஆமா சக்தி, அடியே சக்தி. ஐயோ, ஹால்ல தானே இருக்க, ஆகாசத்துலயா இருக்க, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? வீட்ல தானே உட்கார்ந்திருக்க, வா மார்க்கெட் போலாம். நான் வரல. அதுக்கு இல்லடி, அண்ணன் தூங்கிட்டு இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்துல ஜெயா வந்துருவா. அவ ரூம்ல நுழைஞ்சி தூங்க விடாம ரொம்ப கலாட்டா செஞ்சிருவா. அதனாலதான் நம்ம வீட்டை பூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போறோம்னு வச்சுக்க. அவ இங்க வந்து பாத்துட்டு ஐயோ வீடு பூட்டி இருக்கே, யாருமே இல்லையேன்னு திரும்பி போயிடுவா. அதுக்குள்ள நாம போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். என்ன? சரி, வா 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 வா. எவ்வளவு அருமையான கனவு தெரியுமா? சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி என் கனவு கெடுக்கிறதுக்குனே வந்துட்டீங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா நான் இருக்கேன்ல, நீ ஏன் கனவு கண்டுட்டு இருக்க? உன் முகத்தை எவனாவது பாப்பானா? என் கனவுல வந்த தேவதை இருக்காளே, அவ ஒரு அழகான மோனலிசா. அப்ப நான் அழகா இல்லையா? நீ அழகுதான். சாணியில பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்களே அந்த மாதிரி.
ஐயோ விடுடி என்ன அம்மா என்னடி இது என்ன இது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல என்ன அநியாயம் இது நான் கதவுக்கு பூட்டு தானே போட்டு போயிருந்தேன் எப்படி உள்ள நுழைஞ்சு தொலைஞ்ச அது நான் கதவு பூட்டி இருந்தது செவரேறி குதிச்சு வந்தேன் ஐயோ உனக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா ஆனாலும் ஒண்ணு ஓ காட் என்ன பொண்ணாவும் அவர் ஆணாவும் உருவாக்கி தப்பு பண்ணிட்டியே இதே ரிவர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல நடத்திட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் நீ வாயை திறந்தாலே ஃபர்ஸ்ட் நைட் பத்தியும் மேரேஜ் பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருக்க உன் பக்கத்துல இருந்தா நானும் கெட்டு போயிடுவேன் என்னமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. அப்பப்பப்பா எப்ப பார்த்தாலும் காஃபி ரெடி ஆச்சா டிஃபன் ரெடி ஆச்சா டீ ரெடி ஆச்சான்னு கேக்குறதே உங்க வேலையா போச்சு. வீட்ல வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காளே அவ எங்க போனா என்ன ஆனான்னு ஏதாவது கேக்குறீங்க நீங்க? அவ விஷயத்த மறந்துடுறி. நான் எப்படி ஒன்ன சுத்தி சுத்தி வரணும் அதே மாதிரி அவ மாமனா கட்டிக்கோன்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. போது சும்மா இருங்க. கல்யாண வயசுக்கு வந்த பொண்ணு ஊரை சுத்திட்டு இருக்காளே நீங்க சாப்பிடுங்க. இது தப்புமா? இப்படி செய்யக்கூடாதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவளை கண்டிச்சிருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா உன்னை கண்டிச்சப்போ நீ அவர் பேச்ச கேட்டியா? அது இல்லங்க. நம்ம பொண்ணு எப்ப பார்த்தாலும் அந்த பையன் கூடவே சுத்திட்டு இருக்கா. இதுல தப்புன்னு இருக்கு. அவ அத்தை பையன் அவ கட்டிக்க போற முறை தானே. ஹாய் டாடி. ஹாய் மாம். வந்துட்டியா? வயசு பொண்ணு காலையில வீட்டு வேலை சமையல் வேலைன்னு செய்யறதை விட்டுட்டு இப்படியா தெரிஞ்சிட்டு இருப்ப? இப்படி விடுஞ்சதும் விடியாததுமா உன் அத்தன் முகத்தை பாக்கலன்னா எதுவுமே தோணாதா? நீ கண்ணு முடிச்சதா எப்படி அப்பா முகத்தை பாக்குறியோ அதே மாதிரி நானும் சஞ்சய் முகத்தை பாக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா சொன்னம்மா. அம்மா நான் மாமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு மாமா தான் உலகமே. விஷயம் என்னன்னு சொன்னா நாங்களும் கூட சேர்ந்து சிரிப்போம்ல. சபரி இவனுக்கு ஓவர் அதுப்பாயிடுச்சுடா. இவன் கூடவே சுத்துறதுக்கு வீட்லயே மாமா பொண்ணு இருக்கு, நமக்கு யார் இருக்கா? அதான் நம்மளையே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் மூடுங்கடா. அவ சரியான பஜாரி. எந்த காலத்துலயும் நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. ஏண்டா அது சூப்பர் ஃபிகர் தானடா. டேய் அழகுக்கு பின்னாடி தான் ஆபத்து இருக்கு தெரியும்ல. என்ன ரொம்ப தத்துவம் பேசுற? உண்மையை சொல்லு, வேற எங்கேயோ லைன் வரும் அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நான் யாரையும் லவ் பண்ணல. ஆனா யாரோ ஒருத்தன் எனக்கு கனவுல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அப்படியா? டேய் மச்சி ப்ரொசீட். அவ எங்க இருக்கான்னு தெரியுமாடா? அது தெரியலடா. அவ பேராவது தெரியுமாடா? அதான் தெரியலடா. எப்பெல்லாம் நான் கண்ணை மூடி தூங்குறேனோ அப்பெல்லாம் கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாடா. அவ யாரு என்னன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. முழிச்சு பார்த்தா மறைஞ்சு போயிடுறாடா. டேய் நீ சொல்றத வச்சு பார்த்தா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாரா அவ? அதான்டா எங்க வீட்டு முறவாசல் பண்ற முனியுமா. டேய் நான் பேசுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதுல? நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா. அவதான் என்னோட ட்ரீம் கேர்ள், என்னோட லவர். எனக்காக அவ எங்கேயோ பிறந்திருக்கா. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். நெல்லு மாமா, ஊரே என்ன பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கும்போது நீ மட்டும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிற. நானே வழிய வந்து என்ன தரேன்னு சொல்றேன், நீ என்னமோ பிகு பண்றியே. உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? இல்ல, என் கண்ணு முன்னாடி உன்னை பார்த்தேன்னா எனக்கு சென்ஸே இல்லாம போயிடும். உனக்கு புத்தி இல்ல? ஒரு விஷயத்தை காமிச்சு உன்னை த்ரில் ஆக்கலன்னு பார்த்தேன். இங்க பார், நீ எதை காமிச்சாலும் எனக்கு த்ரில்லாவே இருக்காது. ஒரு வயசு பொண்ணு மாதிரி நடந்துக்க முயற்சி பண்றியா? அந்த விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் ஏய் வந்தேன். சி சி சி. உன்னை பிடிக்கல நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். ஏய், உனக்கு ஏன் என்ன பிடிக்கல? என்கிட்ட என்ன குறைய பார்த்த? நான் அழகா இல்லையா? ஜெயா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் என் கனவுல வர ஒரு அழகு தேவதையை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவளையே தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். பைத்திய மாதிரி உளராத. கனவுல வந்த பொண்ணு காத்தா மறைஞ்சு போவாளே தவிர கண்ணு முன்னாடி வரமாட்டா. மாமா, உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். அந்த பொண்ணு மட்டும் வரலனா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமா? முதல்ல உன் வாயை கழுவுறியா? அவ கிடைக்காம போனா நான் சாமியாரா போனாலும் போவேனே தவிர உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாமா வீட்டுக்கு போமா. அம்மா சக்தி. நீங்களா மாமா? வாங்க. அம்மா, அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. அப்படியா? உட்காருங்க மாமா. வாங்க 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 வாங்க. வாப்பா தம்பி உட்காரு. ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஒரு தடவைனாலும் இந்த அக்கா வந்து பார்க்க மாட்டேங்கிறியா? நீ எப்போது என்ன பார்க்க வந்திருக்கியாக்கா? நான் வரலன்னு நீ வர்றதையும் நிறுத்திட்டியா? ஏமா ராதா, அவன் தான் வேலை தொந்தரவால வராம இருக்கான். நீயாவது அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கலாம்ல. ஆமா சக்தி, மாமாவுக்கு அத்தைக்கு ஸ்வீட் கொண்டாமா. வேண்டாமா சக்தி? ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும் மனசு சந்தோஷம் ஆயிடுமா என்ன? என்னடா ஏதோ சொல்ல வந்து பாதியிலேயே நிறுத்திட்ட? ஒண்ணு இல்லக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு? எப்பவும் வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப அத தடை போட்ட மாதிரி பேசாம இருக்கா. என்ன ஆச்சுடா? என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நினைச்சதெல்லாம் நடந்ததானே அண்ணி? இவ சின்ன வயசுல இருந்தே அத்தானே என் புருஷன் அவனதான் கட்டி பண்ணிட்டு ஒத்த கல்ல சுத்திட்டு இருந்தா. இப்ப அதெல்லாம் யாரும் இல்லைனாங்க. இந்த வீட்டு மருமகளா வரத்துக்கு இவளை தவிர வேற யாருக்கு தகுதி இருக்கு? அத நீ சொல்லிட்டா சரியாயிடுமாக்கா? பின்ன யார் சொல்லணும்? கட்டிக்கிறவனே முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டான்ல. என்னப்பா சொல்ற நீ? ஆமா அண்ணி,
சஞ்சய் சொன்னானா எவ்வளவு ஒரு பொண்ணு கனவுல வந்து நிக்கிறா, கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு அவன் சொல்றானா. கனவாவது கல்யாணமாவது என்னப்பா ஜெயாவா ஆட்டங்காட்டலன்னு விளையாட்டா சொல்லி இருப்பா. இந்த வெகுளியும் அதை நம்பிட்டா. என்னவோக்கா எனக்கு நம்பிக்கை இல்ல. மாமனோட கல்யாணம் பிக்ஸ் ஆகாமலே பத்திரிக்கையும் அடிச்சு அதுல தாம் பேரையும் அவன் பேரையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த பத்திரிக்கை கொண்டு போய் அவன்கிட்ட காமிச்சிருக்கா. அவன் அதை பார்த்துட்டு எரிஞ்சு விழுந்திருக்கான். இப்படி இருக்குமா நான் மாப்பிள்ள மேல எப்படிக்கா நம்பிக்கை வைக்கிறது? அடே தம்பி, இப்பதான் அவன் படிப்பை முடிச்சிருக்கான். அவனுக்கு வேலை வெட்டி வந்துட்டா நானே கூட்டிக்கிட்டு வந்து நிச்சயம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பம்பாயில அவனுக்கு ஏதோ வேலை வருதுன்னா சரிதானே, அதுக்கப்புறம் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நிஜமா வந்த மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்குமா? சஞ்சயோட உன் மேரேஜ கண்டிப்பா நடத்தி சஞ்சய் எந்திரா. என்னடா நீ கனவுல தேவதையை பார்த்தேன்னு சொன்னியே, அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்குடா. வா. நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா, வா 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 வா. யாரு யார் வேணும்? நீங்க தான் வேணும். என்னடா உன் வீட்டுக்கு வராம எவன் வீட்டுக்கோ வந்து அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க, நீங்க யாரு? என்னோட பேரு ராணி. இருக்கட்டும், ஆவடியில இருந்து வரேன். வாங்க. உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு ரொம்ப வேகத்தை தர மருந்து கண்டுபிடிச்சோம். அத தரலான்னு வந்திருக்கேன். இதைய சொன்ன? நீங்க லேடி டாக்டரா? ம். ஏப்ல நம்ம வீட்டுக்கு லேடி டாக்டர் வந்திருக்காங்க. வா வா வா. வரேன். வா வா. யாருங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்க லேடி டாக்டர். என்னங்க வேணும்? நான் கேக்குறதுக்காக வரல, கொடுக்க வந்திருக்கேன். என்ன கொடுப்பீங்க? உங்ககிட்ட சொத்து இருக்கு, அழகு இருக்கு, சார் கிட்ட ஸ்டாமினா இருக்கு. இருந்து என்ன சுகம்? புள்ள பிறந்தாதானே? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ வந்து புதுசா என்ன செய்ய போற? இந்த மருந்து வெறி ஏத்தி வேலை செய்யும், அததான் கொடுக்க வந்தேன். சேல்ஸ் கேர்ல காமிச்சு என் ட்ரீம் கேர்ள்னு சொல்றியா? போடாங்க. செடிங்க காஞ்சு கருவாடாகுது, தண்ணி ஊத்துனுங்கிற அறிவே கிடையாது. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். அம்மா, சஞ்சய்ங்கிற பேர்ல லெட்டர் வந்திருக்கு. சஞ்சய்ங்கிறவரு இங்க தானே இருக்காரு? என் பையன்தான், என் பையன்தான். இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. கையெழுத்து பொண்ணுமா? சக்தி, ஏ சக்தி. அப்பா, எதுக்கு இவ்வளவு கத்துற? நீ கத்துற கத்துல ஹார்ட் அட்டாக் வந்தவங்க உடனே செத்துருவாங்க. அம்மாடி, சரி இதுல ஒரு கையெழுத்து போடுமா. கையெழுத்து போடு. அண்ணனுக்கு லெட்டர் வந்திருக்கு. ம். ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் வரேன். பிரிச்சு பாரு. அம்மா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டா? எங்கடா தளபதி, நான் சொல்றது உன் காதுல விழுந்துருச்சு. கொண்டா கொண்டா கொண்டா. போ போ போ, நீ சீக்கிரம் போய் ஸ்வீட் பண்ணு. ஓடு 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 ஓடு. பார்க்கலாம் பார்க்கலாம். மாமா மாமா, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் வண்டி நிறுத்துற? நீ ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போறியா? அப்படி சொல்லாதீங்க மாமா, நான் உங்களுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓஹோ, நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்ல, உங்களுக்கு பாம்பேல வேலை கிடைச்சிருக்குல்ல, ஆ. உங்களுக்கு ஸ்வீட் கிஸ் கொடுக்க போறேன். ஐயோ வேண்டாம் தாயே, ரொம்ப சந்தோஷம். உன் ஸ்வீட் கிஸ் வேண்டாம், உன் சகவாசமே வேண்டாம். பாய். மாமா, டேய், சாப்பிட்டு நேரா படத்துக்கு போறோம். சார் என்ன வேணும் சார்? இவனுக்கு கோழி, இவனுக்கு ஆடு, எனக்கு முட்டை, இவனுக்கு ஃபிஷ். அவ்வளவுதான். ஒன்லி பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்காதுடா. சில்லுன்னு 4 பீர் சொல்டா. சரியா சொல்லடா, அதை விட்டுட்டு தான் பிரியாணி சாப்பிடணும். போடா. ஓகே. டேய், எனக்கு தான் பழக்கம் இல்லல்ல, எனக்கு ஏன்டா பியர் ஆர்டர் பண்ணீங்க? டேய் மச்சான், ஒரு பீர் விடுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா. டேய், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க. டேய், அவன் அவங்க அப்பாவுக்கு தான் பயந்துட்டு இருப்பான். இவனடா ஒரு வித்தியாசமா அவங்க அம்மாவுக்கு பயப்படுறதா சொல்றான். டேய், நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என்னைக்கு எங்க அம்மா மேல ஒரு பயம், கௌரவம் உண்டு. அந்த ஆண்டவனே நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டாலும் எங்க அம்மா என்ன மன்னிக்க மாட்டாங்க. ஓகே. டேய், இந்த சென்டிமெண்ட் மேட்டர்லாம் இப்ப தேவையாடா? சென்டிமீட்டர் வந்துருச்சு, அத கவனிங்கடா.
எக்ஸ்கியூஸ் மீ. உன் பேரு ராணி, ஊரு தேனி. என் பேரு ராஜா, ஊரு வராஜா. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு நெஞ்சு சளி அதிகமா இருக்கு. நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உன் பாடி தாங்காதுடா கண்ணா. அந்த வேலையை நான் பார்ட் டைமா தான் பார்க்கறேன். பார்ட் டைமா? அப்போ ஃபுல் டைம் எது? ஆட்டம் பாட்டம். என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா? நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தயார். எங்க வச்சுக்கலாம்? தாஜ் கோரமண்டல். அடிச்சுதுடா யோகம். Cheers! கத்துரா. நிறுத்து நிறுத்து. அங்கதான் அங்கதான் நிறுத்து. அப்பா இந்த மீதி சில்லறை நீயே வச்சுக்க. என்ன மாதிரி மடைய? வடிகட்டின மடைய. கோழிய ட்ரெஸ்ஸிங் செஞ்சு தர சொன்னா நாய்க்கும் குரங்குக்கும் போட்ட மாதிரி இதுக்கும் சொப்பா போடுவான்னு நினைச்சேன். 30 ரூபாயை எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு கோழியோட ரெக்கைய புடிங்கி என் கையில வச்சு இதுதான் ட்ரெஸ்ஸிங்கிறான். சோம்பேறி. நம்பறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? அதான் கோழிய மூஞ்சில விட்டெறிஞ்சு பிரமாதமான நாட்டுக்கோழி வாங்கிட்டேன். சக்தி, அடியே சக்தி. அப்பா என்ன ராஜேஸ்வரி? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதே உனக்கு வேலையா போயிடுச்சு. பேரு கூப்பிடுறதுக்கு தான். பிரசாதே அப்படி கூப்பிடுறது இல்ல. அது யாரு? என்ன கட்டிக்கிட்டவன் உன்னை பெத்தவன். ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிருடி. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷ பேர் வச்சுதான் கூப்பிடுவியா? ஏன் புருஷன் கதையை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் பையன் கதைய பாரு. ஆமாடி, அவ சமாச்சாரத்தை மறந்து போயிட்டே. பிளைட்டுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. அவ எங்க இருக்கானோ? சஞ்சய், சஞ்சய். ஐயோ சஞ்சய், அடே சஞ்சய்.
ஏந்திரா ஏந்திரா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுப்பினா உன் சொத்து குறைஞ்சா போயிடும். ஏண்டா நடுராத்திரி வரைக்கும் காளை மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு வந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? பாம்பேலயும் இதே கதை தானா? இங்கதான் கேக்குறதுக்கு கத்துறதுக்கு நான் இருக்கனே. ஏந்திரா போய் குளிப்போ. ஏந்திர. இந்தாடா நீ தலை குளிக்கிறதுக்கு சீயக்கா. அங்க உன்னை கண்டுக்க யாரும் இருக்க மாட்டாங்க மகனே. ஏய் தலைக்கு என்ன தைக்கலையா? இது என்னடா ஃபேஷன்? வேண்டாமா, ஷாம்பு இருக்கு. ஒண்ணு பேருதான் அம்மா, ஆனா யாரும் என் பேச்ச கேக்குறது இல்ல. சீயக்காவை நானே தேய்ச்சு குளிச்சுக்கிறேன். ஏண்டா அதுக்குள்ளே குளிச்சு முடிச்சிட்டியா? இப்பதானடா பாத்ரூம்குள்ள போன. சோப்பு போட்டுக்கிட்டியா இல்ல மோந்து பாத்துட்டு வந்துட்டியா? ஐயோ அம்மா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? சரி இங்க பாரு, 3 வேளை சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், உடம்ப முதல்ல தலைய தவுட்டு. சொல்ல மறந்து போயிட்டேன். 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன தேய்ச்சுக்க. தினமும் நீ எனக்கு போன். வேண்டாம் வேண்டாம், நானே உனக்கு போன் பண்றேன், சரியா? அப்புறம் என்னாச்சுடா உனக்கு? எதுக்கு இப்படி இருக்க? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமையே நான் திட்டிடுறேன். அதானே உன்னோட பழக்கம். நீ பேசாம இருக்கியா? அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா ஆனா என்னடா, எங்களை விட்டு எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறியா? சந்தோஷமா இரு. ஏன்னா அங்க உன்னை அதட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. டேய், எங்களை விட்டு நீ எப்படிடா இருக்க போற? அம்மா போதும்மா, உனக்கு ஆனந்தம் வந்தாலும் ஆவேசம் வந்தாலும் இப்படிதான். அண்ணா ஜாக்கிரதையா போயிட்டு வா. டேய் சென்டிமெண்ட்லாம் போதும்டா. பைலட் வெயிட் பண்ண மாட்டான், போயிட்டே இருப்பான். வாடா வாப்பா. நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாப்பா. ஏய் அம்மா கிட்ட சண்டை போடாத. சரிண்ணா. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாய். மினிஸ்டர் சாரா, வந்துட்டு இருக்கேன். அப்படியா? நான் உடனே புறப்படுறேன். கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட இருப்பேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க ப்ளீஸ். இதை ஃபைனலாக செஞ்சிருங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஹலோ, சஞ்சய்னா யாரு? அதான் டாடி, சஞ்சய்னா நாம புதுசா அப்பாயின்மெண்ட் இருக்கிற பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். ஓ அவரா? வர சொல்லு. மை கமின் சார். கமின். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாடி. இவர் தான் சஞ்சய். இவர் எங்க டாடி, இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் அண்ட் பொலிட்டிஷியன். ஹலோ. ஹாய். ஹவ் ஆர் யூ இங்கிலாந்து? தேங்க் யூ. சி மிஸ்டர் சஞ்சய், நான் பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ஆபீஸ் வேலைகளை என் மகன் தான் பார்த்துட்டு இருக்கேன். He will take care of you. ஓகே சார். Okay ராஜேஷ். ஓகே. I am leaving. பை டாட். Hello. So Mr. Sanjay, how is it journey? Absolutely fine sir. ஓகே சஞ்சய், எனக்கும் எங்க கம்பெனிக்கும் உங்க மேலயும் உங்க வேலை மேலயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எங்க நம்பிக்கையை நீங்க நிச்சயம் காப்பாத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம். Definitely sir. I will try my best. Good. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்த்லி 25,000 salary, ஹவுஸ் அலவன்ஸ், வெஹிக்கிள் அலவன்ஸ், இது எல்லாத்தையும் கம்பெனியே கொடுத்துரும். ஓகே? Thank you sir. மே கமிங் சார். கம் இன். இவர் மிஸ்டர் சஞ்சய், புதுசா வந்திருக்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். ஹலோ சார். Hi. சார் அவரோட கேபின் கூட்டு போயிட்டு அவருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. ஓகே ஓகே? சார். Okay sir. Thank you very much. இட்ஸ் ஓகே. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க போலாம். ஆமா, நீங்க எங்க தங்குறீங்க? ஹோட்டல்ல. ஹோட்டல்லையா? ம். இந்த மும்பைல நீங்க சம்பாதிக்கிற காசு ஹோட்டலுக்கே போயிடுமே சார். இந்த சிட்டி ரொம்ப காஸ்ட்லி. ஃபிளாட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் ஃபிளாட்டா? இங்க பாருங்க, இந்த ஊர்ல பல பேரு அவங்க தகுதிக்கு மேல பில்டிங் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாம பேயிங் எக்ஸ்ட்ரா சில பேரை விட்டு வாடகை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஓகேவா? சரி, அப்ப பாருங்க. ஓகே. இதான் சார் உங்க கேபின், போங்க. Thank you. ஏய் தேவா,
செவிட்டு போயல உன்னதான்டா இங்க வா வந்துட்டியா அவர் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்க புது மேனேஜர் அவர் ஏதாவது கேட்டாருன்னா உடனே செஞ்சிரு இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு கூலிங்ஸ் கொடு நீ ரொம்ப டெவலப் ஆயிட்டடா இங்க பாரு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நடந்துக்காத அவன் எப்படி நமக்கு எப்படி தெரியும் குட் மார்னிங் சார் ஹலோ உங்களதா ஓ ஹாய் ஐ அம் சஞ்சய் சஞ்சய் Oh, sorry. Actually, me and Simran has asked to meet Anjali regarding paying guest accommodation. Oh, yes. I'm Anju. Anjali, please come in. You're from Chennai? Could you speak Tamil? Yeah. Me too. I mean, நான் கூட. வாங்க. Please come. இதா room. வாடகை 7,500. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாது, வந்தாலும் ராத்திரி படுக்க கூடாது, லிக்கர் குடிக்கவே கூடாது. இது ரூம் கண்டிஷன்ஸ். உங்க ஃபுட் மெனு சொல்லட்டுமா? மார்னிங் டீ, ஈவினிங் காஃபி, டிஃபன், லஞ்ச், டின்னர் and every Sunday special biryani. But hello, special biryani-na? Chicken கிடையாது. Because we are pure vegetarian and parcels are not allowed. So these are all conditions of the room. உங்களுக்கு ஓகேவா? ஹலோ, உங்களை கேக்குறேன். பிடிச்சிருக்கு. வாஸ்து கூட நல்லா இருக்கு. இன்னைக்கு இல்ல இப்பவே ஷிஃப்ட் ஆயிடுறேன். ஹலோ, என்ன ஷிஃப்ட் கிஃப்ட்ன்றீங்க? என்ன விஷயம்? Veera, meet our new paying guest, Mr. Sanjay. Hi. And Mr. Sanjay, I'm Virendra. he is Mr. Virendra Sharma, my husband. முத்துத்தான அதுவும் தின்தானே சொர்க்கமானாய் நீவும் தின்தானே ராணமான கண்ணாவும் பின்னாலே சுந்தரமான அது உன் பின்னாலே முக்கிய மனிதரும் தன் தின்தானே முத்து பவளமும் தன் பின்னாலே நாளும் வந்து நிற்பேன் உன் பின்னாலே சிந்து பாடுவேன் வந்தாய் இனி மறவாதே முத்துத்தானா ஓ முத்துத்தானா அதுவும் தின்தானே சொர்க்கமான இனி உன் பின்னாலே நீயும் நானும் செய்ய வேணாம் தகராறு உன்னை பார்க்கல மனம் தரும் இடையூறு சிந்தைக்குள்ளே வந்து பாரு திரை போட்டு அங்கே சின்ன முட்டம் தந்து விட்டால் தடையேது நானும் இனி போட மாட்டேன் கட்டுப்பாடு உன்னை விட்டு போக மாட்டேன் ஜாடகாட்டு கண்ணி நானே கேட்கலையே வீண் பேச்சு காதலாலே வாடி நின்னின் ஓரம் காட்டு நீயே என் கண்ணுக்குள்ளே மின்னும் மொழி மன்னா நான் உன்னை பூமாலை போட்டு கண்ட போச்சு ஓ முத்துத்தான அதுவும் தின்தானே சொர்க்கமானாய் நீவும் தின்தானே
எல்லாம் சேர்த்து வச்சு பொம்மை செஞ்ச அந்த பொம்மைக்குள்ள சிரிச்சிருக்கு உன்னை கண்டேன். காதலுக்கு சாட்சியம் நான் தாங்க, முதலுக்கு இடமே இல்லதாங்க. சிவனிலே பார்வதி பாதி கண்ணே, உனக்கது என்னில் உண்டு பெண்ணே. கண்ணா என் மன்னா என் கனவில் ரூபம் கண்டு கொள்வேன். மைனா ஓ மைனா என் நெஞ்சுக்குள்ளே நீயே என் பெண் மைனா. முத்துத்தான அதுவும் தின்தானே, சொர்க்கமானாய் நீவும் தின்தானே. பிராணமான கண்ணா உன் பின்னாலே, சொந்தமான அது உன் பின்னாலே. முக்கிய மனிதரும் தன் தின்தானே, முத்துப்பவளமும் தன் பின்னாலே. நாளும் வந்து நிற்பேன் உன் பின்னாலே, சிந்து பாடுவேன் வந்தாய் இனி மறவாதே. முத்துத்தானா ஓ முத்துத்தானா அதுவும் தின்தானே. சொர்க்கமான இனி உன் பின்னாலே. ஹலோ, டேய் அண்ணா, நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? ஹலோ டேய், நீ ஊருக்கு போய் 2 நாளாச்சு, ஒரு போன் இல்ல, லெட்டர் இல்ல, ஒண்ணு இல்ல. அம்மா இருக்கா இல்லையா, நினப்பு இருக்கா இல்லையா? பேச மாட்டியா? நான் ஒருத்தங்க வாய்க்கையே கத்துக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லுடா. எங்க இருக்க, எப்படி இருக்க, ஊரெல்லாம் எப்படி இருக்கு, வேலை பிடிச்சிருக்கா? அம்மா இங்க நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாருமா யார் சொல்ற? வீடு நல்லா இருக்கு, வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். அம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா போன் பண்றேன். டேய் 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 டேய், சொல்றத கேளுடா. அம்மா ப்ளீஸ், நான் அப்புறமா போன் பண்றேன். ஓகே பை. குட் மார்னிங் சார். ரெடியா? ம் கடவுளே, ஒர்க் பண்ணது போதும், முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க சார். சரி, அங்க வை. டிஃபன் கொண்டு வந்தது இங்க வைக்கிறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு. ஐ மீன் ஓகே ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். பிஸியா இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படிதானே? சரி, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? அறிவில்லையா உனக்கு? இப்ப நான் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். இப்ப என்ன நடந்துருச்சு? ஏன் இவ்வளவு கோவமா ரியாக்ட் பண்றீங்க? எதுவும் ஆகல, நான் தான் மூட் அவுட் ஆயிட்டேன். நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைச்சு நானே உங்களுக்கு ஊட்டி விடணும்னு நினைச்சது தப்பா? தப்புதான். ஒர்க் பண்ண போது டிஸ்டர்ப் பண்றது தப்புதான். பாத்தியா என் ஷர்ட் எவ்வளவு நாசமாயிடுச்சுன்னு? அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு வேற ஷர்ட் போட்டுக்கலாம்ல. அப்படின்னா ஷர்ட்டை மாத்திர மாதிரி ஒன்னையும் மாத்திட்டுமா? ஓகே ஓகே, அழுகையை நிறுத்திட்டு கதவை தரேன். ஹாய். ஹாய். ஐம் சாரி, ஏதோ ஒரு மூட்ல ஒன்னு அடிச்சிட்டேன். பரவாயில்ல விடுங்க. நீங்க என் மேல கோவப்பட்டு அடிச்சதுனால உங்களுக்கு என் மேல லவ் இல்ல அன்பு இல்லன்னு ஆயிடுமா? ஹாய் சஞ்சய். ஹாய், சாரிடா. எதுக்கு? இப்பதான் தெரிஞ்சது சிம்ரன் சின்ன வேணான்னு வேற யாரையும் மேரேஜ் செஞ்சுக்க போறலாமே. அதுக்கு? அது என்னடா, நீயும் சிம்ரனும் அவ்வளவு சின்சியரா லவ் பண்ணீங்களே. டேய், இதே என்ன பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட பொம்பளைங்க ஓடி போறாங்க. என்னடா, உனக்கு வேதனையாவே இல்லையா? எதுக்கு வேதனை? இங்க பாரு, அவன் என் கூட இருக்கும்போது என் மனசுல ஒரு வலி இருந்தது. இப்ப அந்த வலி கம்மியா இருக்கு. சோ நோ ஃபீலிங்ஸ், நாட் ஃபீலிங்ஸ். ஓகே, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். ஹலோ, டேம் இட். என்னாச்சு டாடி, அந்த யஷ்வந்த் நம்மளோட கான்ட்ராக்ட் வராம டெண்டர் நிப்பாட்டிட்டான். எதுக்கு? என்னமோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்றான். அவன் ஷேர் அவனுக்கு கொடுத்துரு. என்னால முடியாது. ஒத்துக்க வை. ஒத்துக்க மாட்டேங்கிறானே டாடி. ஒத்துக்கலன்னா முடிச்சிடு. என்னது? க்ளோஸ் பண்ணிடுங்கற. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு டிஃபன் ஹாட் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, பை. பை. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சஞ்சய். ஹாய். சாரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. நாம அப்புறம் மீட் பண்ணலாம். வாங்களே, நான் டிராப் பண்றேன். இட்ஸ் ஓகே, நானே போயிடுறேன். டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் ஆட்டோலயே போயிடுறேன். அது இல்ல, நான் அஞ்சலி லேட் ஆகுதுல்ல, பரவாயில்ல போ. நம்ம சஞ்சய் தானே,
ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை டெய்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இங்க இருந்து ரைட்ல போங்க. ஓகே. பொண்ணா பொறுக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல. என்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சேன். எங்க வேணாலும் போலாம், ஜாலியா ஊரை சுத்தலாம், எதை நினைக்கிறோமோ அதை ஜாலியா வெளியில வாங்கி சாப்பிடலாம், சினிமாக்கு போலாம், மியூசிக் கான்சர்ட் போலாம் நினைச்சேன். டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். போர் அடிக்கும் போது அம்மா வீட்டுக்கு போலான்னு கூட ஆசைப்பட்டேன். என் புருஷன் நான் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நடப்பார்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன கால் தூசி கூட அவர் மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கடவுளே, பாவப்பட்ட பிறவி. ஒரு பொண்ணா பிறக்கவே கூடாது, பிறந்தாலும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. பொண்ணா பிறக்கிறதே பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, எல்லாம் நான் செஞ்ச பாவம். காலையில எந்திரிச்சா போதும், வீட்டு வேலையில இருந்து வெளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டு ஆகணும். இதோ இந்த 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை கூட எனக்கு தான். என்ன முடிஞ்சதா? இப்ப நான் பேசிட்டா? ஐ லவ் யூ டா. வீரா, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100% ராங். ஏன்? ஒருத்தன் வெற்றிக்கு பின்னாடி அவனோட உழைப்பு தான் இருக்கும். ஹலோ, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நோ. சரி, ஒவ்வொரு எழுத்தாளனோட இன்ஸ்பிரேஷனுக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருக்கா, அத ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஒத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு? அது நீ நிச்சயமா இல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. யூ எப்பவுமே இப்படிதானா? கனவுல கூட நீங்க பாசிட்டிவாவே திங்க் பண்ண மாட்டீங்களா என்ன? எனக்கு பிடிக்காதப்ப நான் எப்படி பாசிட்டிவா நினைப்பேன்? ஹே, கம் ஆன் சஞ்சய். ஹலோ, ஹாய். ஹாய் சஞ்சய், ஒன் செகண்ட். என்ன என்ன லேட்டு? உங்களுக்கு தெரியுமே, டிராபிக். அழகான பொண்ணு, இந்திய அரசியல், பம்பாய் டிராபிக், இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. சஞ்சய், தினமும் நாங்க சேரன் வெஜிடேரியனை சாப்பிட்டு சாப்பிட்டே உன் நாக்கு செத்து போயிருக்கோம். அதனால இன்னைக்கு உனக்கு சிக்கன் செஞ்சு போடலாம்னு நினைச்சேன். தேங்க்யூ, யூ ஆர் லக்கி சஞ்சய். எங்க மேரேஜ் ஆனதுல இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது எதுவுமே இவ செஞ்சு தரல. நீங்க சிக்கன் சாப்பிடறேன்னு சொல்லுங்க, தினமும் செஞ்சு போடுறேன். ஐயோ, வெஜிடேரியன் என்னால சாப்பிட முடியல, இதுல நான் வெஜ்ஜா? என்னால முடியாதுப்பா. சஞ்சய், எனக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். பிடிக்கலன்னா வச்சிடு. என்ன சஞ்சய், எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். எது, சிக்கனியா? இல்ல இல்ல, மும்பை கோழி, புதுசா இருக்கு. Yes sir, this is the final plan. Can you please look at it? Sir, basically we are provided all the basic emitters required for the middle class and that too within their reach. அதாவது I mean, விலை மலிவாவே இருக்கும், ஆனா சௌகரியம் மட்டும் லக்ஸரியா இருக்கும். Well Sanjay, you have done a good job. Thank you sir. And now it is your duty to promote this venture on a grand scale. I will try my level best. Best of luck. டாடி, யஷ்வந்த் குமார் மர்டர் ஆயிட்டார். டாடி, வெரி சாட் நியூஸ். இந்த பேப்பரை பாத்தீங்களா? கமிஷனர் சாரை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. Is it? Oh my God.
என்ன பயங்கரம் நடந்திருக்கு. ராகேஷ், உடனே அவருடைய ஃபேமிலிக்கு நம்ம கம்பெனி சார்பா அனுதாபம் தெரியும். ஓகே சஞ்சய் சார், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. அவருடைய இறுதி சடங்குக்கு போகணும். எதுவானாலும் சரி, அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் இல்லையா? போலாம். ஓகே. என்ன இது, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? ஜஸ்ட் 10 minutes. எங்க இப்பவே நேரம் ஆயிடுச்சு. முகூர்த்த நேரம் தாண்டிட்டு போகுது. அர்ஜென்ட்டா இருந்தா நீ போ, நான் அப்புறமா வரேன். நானும் போல போ. அஞ்சலி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எப்பவுமே இப்படிதான் நீங்க. ஹாய். என்னங்க கோவமா இருக்கீங்க? என்னன்னு உங்ககிட்ட சொல்றது? எப்பவுமே டென்ஷன் ஆகுறது என் வேலையா போச்சு. புரியலங்க, என்ன நடந்தது? சண்டைதான். எதுக்காக? ஒண்ணும் இல்ல சஞ்சய், இன்னைக்கு சிம்ரன் மேரேஜ் இல்லையா? அதுக்கு எதுக்கு கோபம்? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போலான்னு சொன்னேன். எதுக்கு? டேபிள க்ளீன் பண்றதுக்கா? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? சஞ்சய், இதே சிச்சுவேஷன்ல உன் பாஸ் அர்ஜென்ட்டா கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு கூப்பிட்டா நீ போவியா இல்ல சாரின்னு சொல்லிடுவியா? டெஃபினட்டா போவியா? நோ, சாரின்னு சொல்லிடுவேன். உனக்கு என்ன, மாசம் 1ஆம் தேதி ஆனா டான்னு சம்பளம் வந்துடுது. ஆனா ஏன் கதை அப்படி இல்லையே. ஆமா அஞ்சலி, சஞ்சய் கூட இன்விடேஷன் வந்துருது இல்ல? நீங்க 2 பேரும் போங்க, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் முடியாது. எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகுற? நான் அதிகம் பேசுறேன்னு நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு சஞ்சய். ஒண்ணும் இல்ல, அவள க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு லேட் ஆகிறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்னும் போகாம போனாதான் அதை விட அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. இது என் ஃபீலிங். ஃபீலிங் இல்ல, 100% கரெக்ட். கமான் அஞ்சலி, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத. ஓகே, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, நானும் 10 நிமிஷத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் என்ன வேணும் சார்? அவர் சாப்பிடுறத கொண்டு வா. அவரு சாப்பிடுறத எடுத்தா உதப்பாரு சார். அந்த மாதிரி உன்னை கொண்டு வாடா முண்டம். சரி சார். ஆஹா, பிரியாணி. ஆஹா, பிரியாணியில கரப்பாம்பூச்சியா? கரப்பாம்பூச்சியா? அவரு திங்கிறதானே கொண்டு வர சொன்னீங்க. அவர் இதைத்தான் திங்கிறதா தான் கொண்டு வந்தேன். அப்படின்னா இங்க சிக்கன் பிரியாணி மாதிரியே கரப்பாம்பூச்சி பிரியாணி கொடுத்து சாகடிக்க பாக்குறீங்களாடா? தினமும் நாங்க செய்யற வெஜிடேரியனை சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க நாக்கு செத்து போயிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சிக்கன் சமைச்சு வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஏய், அங்க பாரு, அவங்க 2 பேரும் எவ்வளவு பொருத்தமான ஜோடியா இருக்காங்கல்ல. இந்த மாதிரி பொறுத்து அமையறது 100ல 1. எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, நானும் அதே நினைச்சுக்கிறேன். இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. நமக்கும் வந்து வாச்சிருக்கீங்களே, என்னத்த சொல்றது? நானும் அதே தான் நினைக்கிறேன். Behave yourself. கல்யாணம் ஆன பொண்ண மனசால நினைக்கிறது நல்ல பண்பு இல்ல. இல்ல, நல்ல பண்பு சமுதாயம் உட்கார்ந்தா மனித வாழ்வுக்கே அர்த்தம் இல்ல. துன்பமானாலும் இன்பமானாலும் கட்டண புருஷன் கூடவே தான். தான் தாலி கட்டினானே தவிர தான் வாழ்க்கையை அடமானம் வச்சிடலையே. தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, அவன் கூட தாம்பத்திய வாழ்க்கை இல்ல. நான் கண்ட கனவை நான் நனவாக்குறேன். இங்க பாரு சஞ்சய், உனக்கு ஃபேமிலி இருக்கு, தங்கச்சி இருக்கா, படிப்பறிவு உள்ளவனி. அவ என்ன தப்பானாலும் ஓ என்ன தவறான பாதையில சேரக்கூடாது. உன் கூட எவ்வளவு ஒட்டி உறவானாலும் அவ புருஷனை அவகிட்ட இருந்து நீ பிரிக்கிறது தப்பு. அவளை பத்தி எப்பவுமே நீ தப்பா நினைக்காத சஞ்சய். நீ செஞ்ச தப்ப ஆண்டவன் மன்னிச்சாலும், நீ இப்ப தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும், தப்பு நடந்தா மட்டும் அம்மா உன்னை மன்னிக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. God, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் தப்பு நினைச்சாலும் என் மனசு அஞ்சலியை பத்தியே நினைக்க சொல்லுது. ஏன் இப்படி நடக்குது? கமிஷனர் யஷ்வந்த் குமார் கொலை செய்யப்பட்டு 2 மாதங்களாகியும் இன்று வரை கேஸ் மர்மமாகவே உள்ளது.
எதிர்க்கட்சிகள் சிபிஐயின் கையாளாத தளத்தை எள்ளி நகையாடுகின்றன. இதுவரை எந்த துப்பும் கிடைக்கவில்லை. வீரா, என் பாத்ரூம்ல ஹீட்டர் வேலை செய்யல, கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? ஹோம் டிபார்ட்மெண்ட் உன்னோடது, நீ தான் பண்ணிக்கணும். ஏற்கனவே வீட்டு வேலை செஞ்சு செத்துட்டு இருக்க, இதுல இது வேறயா? மறந்துட்டேன். டவல் கொடுங்க, டவல் கொடுங்க, டவல் ப்ளீஸ், சீக்கிரம் கொடுங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னமும் பொய்ன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. வெக்கமா இல்ல? வெக்கப்பட வேண்டியது நீங்க தான். அர்த்தம் எல்லாம் பேசாத. இப்பதான் நான் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டுபிடி சுத்துறதுக்கு வெக்கமா இல்ல? இல்ல. தாலி கட்டின ஏன் கண்ணு முன்னாடி அவன் கூட சுத்தினா சும்மா இருப்பேன் நினைச்சியா? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. வெளியில போ சொன்னது நீங்க, தப்பில்லைன்னு சொன்னது நீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். என்ன உளர்ற? உண்மையை சொல்றேன். உடம்ப விக்கிறவ கூட வரம்பு மீற மாட்டான். ஆமா, முன்னாடி நான் வேணான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, வெளியில போனா தப்பில்லைன்னு சொன்னது நீங்க தான். பரவாயில்லன்னு சொன்னது அவனை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக இல்ல. நீங்க தப்பான வழியை காட்டுனீங்க. என் வழியை நான் பாத்துக்கிட்டேன். கொன்னுடுவேன். நிறுத்துங்க. தாலி கட்டிட்டதுனால அடிச்ச அடி வாங்குறதுக்கும் உதைச்ச உத வாங்குறதுக்கும் நான் ஒன்னும் சீதா சாவித்திரி டைப் இல்ல. வெளியில போ சொன்னது நீங்க, தப்பில்லைன்னு சொன்னது நீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். தாலி கட்டின என் கண்ணு முன்னாடி அவன் கூட சுத்தினா சும்மா இருப்பேன் நினைச்சியா? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் உளராதீங்க. கனவுல கூட நீங்க பாசிட்டிவாவே திங்க் பண்ண மாட்டீங்களா? எஸ், கல்யாணம் கமிட்மெண்ட் ஆயிட்டா காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதில்லை. செக்யூரிட்டி கொடுக்க வேண்டிய கணவனை சாடிஸ்டா மாறி அவன் காலிலே விழுந்து கிடக்கணும்னு அவசியம் இல்ல. மானம், மரியாதை, மாங்கல்யம், சௌபாக்கியம் உட்கார்ந்திருந்தா வாழ்க்கை கற்பூரம் போல கரைஞ்சு போயிடும். இல்ல, அப்படி நடக்க கூடாது. செய்வேன். அஞ்சலிக்காக எதையும் செய்வேன். அவ என் கூட நெருக்கமா பழகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவன் நடுவுல செவர் மாதிரி நிக்கிறான். என்ன கஷ்டமானாலும் என்ன நஷ்டமானாலும் சரி, அவனை ஒழிப்பேன், ஒழிச்ச தீருவேன். சத்தம் போட்டு கத்துற எவனா வந்து உன்னை காப்பாத்துவான் பாத்தியா? எப்ப வரான்னு பாக்குறேன். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவான்டா இந்த இந்திர. குடிக்காரா, மரியாதையா கையை விடு. விடுன்னு சொல்றேன்ல. ஏன் அவங்கள அடிக்கிற?
அவ என் பொண்டாட்டி. அவளை அடிப்பேன், உதைப்பேன், துண்டு துண்டா வெட்டி கூட போடுவேன். நீ யாரா அதை கேக்குறது? தண்ணி அடிக்கிறது காசு கடை கொடுக்க மாட்டேன்டா. கொடுக்க மாட்டேன்டா பானையில போறவனே. ஐயோ, கட்ட புருஷனை பானையில போறவன்னு சொல்றானே, இவெல்லாம் ஒரு பத்தியா? ஏன்டா அந்த மாவு அடிக்கிற? பதில் சொல்லிய வயசாயிடியா? என் பொண்டாட்டியை நான் அடிச்சா உங்களுக்கு தான் வந்துச்சு. என் பொண்டாட்டியை நான் அடிச்சா டிவி சீரியல்ல வேடிக்கை பாக்குற மாதிரி சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏய், அவ கைய விடு. ஏன் நீ புடிச்சுக்கிறேன்றியா? கொன்னுடுவே. மரியாதையா அவ கைய விடு, இல்ல இந்த இடத்துல கொலைய விடு. பாத்தீங்களா சார், நீங்க இருக்கிறது தெரிஞ்சு கூட அவன் என்ன இங்க கொலை பண்ணிடுவேன்றான். கைய விட புரியா இல்லையா? என் பொண்டாட்டி கையை நீ ஏன்டா விட சொல்ற? ஏண்டி உனக்கு இவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கிறதால தான் கைய விட சொல்றேன். என்ன கனெக்ஷன் வச்சிருக்க? என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி? ஆமாடா. அப்ப என் பொண்டாட்டி எங்க? கட்டையில போறவன நான் இங்க இருக்கேன்டா. நீ இங்கே இருக்க, அப்புறம் ஏன் இந்த பொண்ணு என் கையை பிடிச்சு? உனக்கு போதை ஏறி போய் பொண்டாட்டியே மறந்துட்டியா? உனக்கு ஞாபக சக்தி போயிடுச்சுடா. கரெக்டா சொன்னீங்க சார். தண்ணி சாப்பிட்டாதான் மறுபடியும் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தண்ணி போட்டா இல்லடா, செல்லுல போட்டு 4 போட்டான்னு வச்சுக்க, ஞாபகம் தானா வரும். சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். எப்போ மூடு வருதோ அப்பதான்டா குத்துவான் இந்த இந்திரன். அதான் நம்ம ஸ்டைல். போய் தொலை. பாகும் தெளிதேனும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே. அஞ்சலி, பசியில உயிர் போகுது. சீக்கிரம் சட்னி எடுத்துட்டு வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்க வேலைக்காரி எவ்வளவு இல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங் சஞ்சய். இந்தா. என்ன அஞ்சலி, நீயும் சட்னி மாதிரி காரமா இருக்க? சொல்லி வை சஞ்சய், என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் என்கிட்ட ஜோக் பண்ண கூடாதுன்னு. தேங்க்யூ. அஞ்சலி, எனக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்ததா? நான் ஒன்னும் டெலிபோன் ஆபரேட்டர் இல்ல. அட்லீஸ்ட் கொரியர் ஏதாவது? என்னது? அப்போல இருந்தே நான் உங்க பிஏ இல்ல, அசிஸ்டன்ட் இல்ல, நான் உங்களுக்கு யாரும் இல்ல. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அனாவசியமா நீங்க என்ன தொந்தரவு பண்ற வேலையை விடுங்க. டேய் சஞ்சய், இப்போ இங்க இருந்து நீ கிளம்புறது தான் நல்லது. சாரி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பை. பை. சார், கொரியர். ஓகே, தேங்க்யூ சார். ஹாய். ஹாய். நீங்க எங்கதான் இருக்கீங்களா? அஞ்சலி, ஐ ஹேவ் நியூஸ் டு டெல் யூ. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ரியலி? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ஜஸ்ட் a minute. வீரா, வீரா என்னாச்சு? வீரா, வீரா. ஹாய் அஞ்சலி. இது கனவா இல்ல நிஜமா? I'm sorry வீரா. கட்டின பொண்டாட்டியோட பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு உங்க மேல ரொம்ப கோவப்பட்டு. அஞ்சலி, நீ வேதனை படக்கூடாது. I love you வீரா. I too love you. Happy birthday to you, Anjali. Many, many happy returns. Veera! வீரா, வீரா, வீரா. சஞ்சய், வீரா நமக்கு தனியா இருக்காரு. நீ அவரை ஏன் கொன்ன? ஏன் இப்படி செஞ்ச? வீரா. Hey, Sanjay. Hey, Sanjay. Come on, cheer up. You know Anjali's birthday today. Hi. Many more happy returns of the day. Thank you, Sanjay. You know, வீரா, இன்னைக்கு சஞ்சய்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான். Wow, congratulations, Sanjay. Thank you. Let's call for the party today. 2 parties together. Yeah. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
Happy birthday, dear Anjali. Happy birthday, dear Anjali. Just a minute. ஒண்ணும் இல்ல, இந்த ஹாப்பி சிச்சுவேஷன்ல ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல? பாத்தீங்களா வீரா, சஞ்சய்க்கு வந்த ஐடியா கூட உங்களுக்கு வரல. ஐம் சாரி, நான் மறந்து போயிட்டேன். பரவாயில்ல, நான் இப்பவே போய் கேமரா எடுத்துட்டு வரேன். ஓகே. சஞ்சய், நீ போட்டோஸ் எடு, நான் கேக் கட் பண்றேன். ஓகே. கம் ஆன், கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Anjali. Happy birthday to you. Hey, one more. Ready? Yes. Smile, please. இப்போ ஒரு சஞ்சய் நான் எடுக்கிறேன். Yeah, come on. Okay, smile please. Smile. Perfect. One more. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. Little more. Closer. Okay, okay. Okay. என்ன அஞ்சலி, ரெண்டு போட்டோ எடுத்து? என்ன சேஃப்டிக்கு தான். Come on வீரா, என்னையும் சஞ்சய் எடு. Okay. அஞ்சலி, ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. Okay, smile. என்னாச்சு? Smile. இப்ப என்னாச்சு? ஓ, சாரி சஞ்சய், ஃபிலிம் தீந்துடுச்சு. Oh no. உலகமென நீதான் எந்தன் ஜீவனென நீதான் எந்தன் உயிர் மூச்சே என்னில் உன்னை காணலென ஆசை வளர்த்துக் கொண்டேன் ஆதரிக்க வேண்டும் என்றேன் உன்னை கோரி நின்றேன் என்னில் சேர சொன்னேன் நீயே எந்தன் உலகமென நீதான் எந்தன் ஜீவனென நீதான் எந்தன் உயிர் மூச்சே என்னில் உன்னை காணவென சிலை உன்னை எனக்காக செய்து விட்டான் பிரம்மாவே நிலை மாறி சேர்ந்து விட்டாய் இல்லை அங்கு நல்வாழ்க்கை சிலை உன்னை என்ன செய்ய என்னை சேர்ந்து விடலாமே பூத்திருக்கும் காதலை ஏற்றுக்கொள்வாய் எனக்காக காத்திருக்கும் பயணம் உனக்கு என்ன சொல்லி விளக்கிடுவேன் உள்ளமதை விரித்து மனக்கதவை நான் திறந்து வைப்பேன் என்னமதை சொல்லிவிட்டேன் உள்ளமதை தந்து விடு காதலை நீ அறிவாயா நீயே எந்தன் உலகமென நீதான் எந்தன் ஜீவனென நீதான் எந்தன் உயிர் மூச்சே என்னில் உன்னை காணவென தானே நானே 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 நானே
உள்ளணுவாக நாடுதுந்த நட்புறவு பொங்கி எழும் என் மோகம் சொல்லுவது காலம் நெஞ்சுக்குள் அதிசயமாய் ஒளிந்திருக்கும் உருவம் கனவுகளாய் ஆசைதனில் கலந்து போகும் அவளான மரமே நீ நிற்க இனி நிழல் தருமா அழிந்து விட்ட பொட்டு உனக்கு பயணம் செய்ய துணை வருமா எண்ணமதை சொல்லிவிட்டேன் உள்ளமதை தந்துவிடு காதலை நீ அறிவாயா நீயே எந்தன் உலகமென நீதான் எந்தன் ஜீவனென நீதான் எந்தன் உயிர் மூச்சே என்னில் உன்னை காணவென எல்லா விஷயத்திலையும் அந்த வீர எனக்கு இடைஞ்சலா இருந்துட்டு இருக்கா. அவனை எப்படியாவது ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறது? அவனால நாளுக்கு நாள் எனக்கு டென்ஷன் தான் அதிகமாயிட்டு இருக்கேன். அவனை ஒழிச்சாகணும். டெஃபினட்டா ஒழிச்சாகணும். ஆனா எப்படி? Is it possible? Simply possible. வாழ்விலையும் சரி பிசினஸ்லயும் சரி எவனாவது குறுக்க வந்தா அவனை அழிச்சிடும். அது பாவம் இல்லையாப்பா? அந்த பாவம் செய்யறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் பேர் ஆரியா. நமக்கு பிசினஸ் செய்ய தெரியும், அவனுக்கு ஆளை பினிஷ் செய்ய மட்டும்தான் தெரியும். இந்த நம்பருக்கு போன் பண்ணி கோட் நம்பர் சொன்னாலே அவன் பேசுவான். ஓகே. அவன்கிட்ட சொன்னாலே போதும், ப்ராப்ளம் சால்வ். எஸ், வீராவை ஒழிக்கிறதுக்கு நல்ல பிளான். I will do it. Ajay, what are you doing? Sir, Bandra flats, NRI files. அதை தேடுறதுக்கே எவ்வளவு பேர் இருக்கு? சார், கரண்ட் இல்ல சார். அதான். ஓகே ஓகே, நீ வேலையை பார். என் மொபைல் எடு. Thank you. வெல்கம் சார். எஸ். Do you want any help? Hello? What can I do for you? இன்னும் ஆபீஸ்ல இருக்கு போறியா? வா போலாம். வாடா போலாம். ஏன் டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி அப்ப வா. என்னாச்சு? ஏன் இப்படி பயந்துட்டீங்க? Nothing. ஓகே ஓகே, வா போலாம். எங்க? ஏ சொன்னதா சார் வருவியோ? வா வா வா, சீக்கிரம் வா. சஞ்சய், எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா.
நாம ஒரு தடவை சேர்ந்து போய் எக்ஸிபிஷனை பார்த்துட்டு வரலாம். ஓகே. அஞ்சலி, ஆ அஞ்சலி. என்ன வீரா? வாவ். வீரா, இத பாத்தீங்களா வீரா? சஞ்சய் எனக்காக என்ன காஸ்ட்லி gift வாங்கிட்டு வந்திருக்கானே. இந்த சஞ்சய் கூட ரொம்ப அதிகமாவே செஞ்சுட்டு இருக்கான். அன்னைக்கு ஏதோ தமாஷா இது நல்லா இருக்குன்னு சொன்ன, எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான். அவனை புரிஞ்சிக்கவே முடியல. சரியான லூசு. சஞ்சய், படிப்பறி உள்ளவன் செய்யற வேலையா இது? காமன் சென்ஸ் வேணா உனக்கு? நிஜமா இப்படி எல்லாம் மீறி சேர்த்துக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சஞ்சய் நீ? நான் ஏதோ விளையாட்டே நல்லா இருக்குன்னு சொன்னா இவ்வளவு காஸ்ட்லி gift வாங்குறதா? எனிவே, thank you. சாரி அஞ்சலி, நீங்க தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன், ஆனா வாங்கி தர அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. கிஃப்ட் அழகா இருக்கிறது மட்டும் பார்த்தேனே தவிர இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்காம விட்டுட்டேன். நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் வீரா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். சிந்திக்காம அவசரப்படுத்த தவறு இல்ல, ஆனா தவறு செய்ய மட்டும் அவசரப்படக்கூடாது. நீ இப்ப இப்படி அழற அளவுக்கு எந்த தவறும் செய்யல. நமக்குள்ள சாரிங்கிறதே வரக்கூடாது. ஹலோ, 609. வேலை என்னன்னு சொல்லுமே, அனாவசியமா பேசாத. ஜி, உங்களால ஒரு வேலையாகணுமே. போலோ. நான் உங்களை மீட் பண்ணணும். நான் யாரையும் மீட் பண்றது இல்ல. ஜி, काम की बात करो. அது வந்து நான் Hey, come on, tell me. बोलो. நீங்க ஒருத்தனை கொல்லணும். ठीक है. 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணுவே. நாளைக்கு சாயங்காலம் எங்க சந்திக்கலாம் போன் பண்ணி சொல்லு. என்னது 10 லட்சமா? 10 லட்சமா? இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? ஓகே, டெண்டரை லீக்கேஜ் பண்ணிட்டா 10 lakhs கேஷ், சிங்கிள் பேமெண்ட். ஓகே, டெண்டர் காப்பி நாளைக்கு. டீல் ஓகே. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? எல்லா விவரமா லெட்டர்ல எழுதுறோம். நல்லது, வரோம். போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோங்க. ஆகட்டும் ஆகட்டும். வாடா தம்பி, வா வா வாமா. யாருக்கு அவங்களா? சம்பந்திங்கப்பா, நம்ம வீடு வாசல் பாக்கிறதுக்காக வந்தாங்க. நல்ல நாள் பார்த்து நாம எல்லாரும் அங்க போனா. இங்க வனவாசத்துக்கா? என்னடா அப்படி பேசுற? அக்கா, அவனுக்கு என் மகளை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியும் ஜெயா கூட விளையாட்டுக்காக சொன்னதா சொல்லி இப்ப என் மக கழுத்தை அறுத்துட்டியேக்கா. என்னடா நீ பேசுற? என் மருமகளோட கழுத்தை நான் எதுக்கா இருக்க போறேன்? மருமகன் மட்டும் சொல்லிட்டே இருங்க. பேச்சுல மட்டும் தான் இருக்கு. என்னைக்காவது உண்மையா நடந்திருக்கீங்களா? அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு உனக்கே தெரியும். அதனால அவனை நைசா பம்பாய் காமிச்சிட்டு இப்ப ஹாயா சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கியா? அதுலடா, நான் சொல்றத முதல்ல கேளு. என்னக்கா கேட்க சொல்ற?
அவனை பம்பாய்க்கு அனுப்பிச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சைக்கா உன் இஷ்டம் போல செஞ்சுக்க. உன் பையனை விட சூப்பர் மாப்பிளை ஏன் பொண்ணுங்க நான் பாக்குறேன். நடடி ஓடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு. என் பேச்ச கேளுடா. எடுடா வண்டியை. சொல்றத கேளம்மா. எடு. யாரும்மா? அட. இவ்வளவு நாளா தான் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னா இப்ப பேச்ச மாத்தி சொல்லாம கொள்ளாம வேற சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருக்கான். நாம தான் கையால் ஆகதவங்களாயிட்டோம். நமக்கு ஏத்த தண்டனை கிடைச்சிருச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட தலைப்பட அடிச்சுட்டேன், கேட்டீங்களா? என்னாச்சுமா? அந்த அம்மா தான் மகனுக்கு வேற சம்பந்தம் பாத்துடுச்சான். இதுக்கு மேல தேவையா? அத்தானுக்கு வேற சம்பந்தமா? அத்தானும் இல்ல பொத்தானும் இல்ல. இனிமே நீ அவங்க வீட்டுக்கு போனா உன் காலை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னப்பா, சின்ன வயசுல இருந்தே நீதான் உங்க வீட்டு மருமக, அதான் உன் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப அந்த வீட்டுக்கே போக வேண்டாம்னு சொல்றீங்க. அவன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி வேற பொண்ணை பாத்துட்டு இருக்கான். அவன் காலை பிடிச்சு கெஞ்ச சொல்றியாமா நீ? நான் அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாய மூடு. மரியாதையா வீட்லயே கடை. நாளைக்கே உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வேற ஒரு மாப்பிள வரும். அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டி நான் யாருன்றதை நிரூபிச்சு காட்டுறேன். அப்பா, அவர் இந்த வீட்டுக்கு வந்தா உன் புருஷன் வந்திருக்காருன்னு எனக்கும், நான் அவங்க வீட்டுக்கு போனா உன் பொண்டாட்டி வந்திருக்கான்னு அவர்கிட்டயும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சம்பந்தம் மாறி போச்சுங்கிறதுக்காக மனசு மாறிடுமாப்பா? அத்தை பையனும் மாமன் பொண்ணும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் நடக்குதா? அப்பா, சின்ன வயசுல இருந்தே அத்தா தான் உன் புருஷன்னு சொன்னீங்க. நானும் சந்தோஷப்பட்டு எனக்கு எல்லாமே அவர்தான்னு அவரோட மனைவியாவே மனசார நான் வாழ்ந்துட்டு வரேன். ஆனா இப்ப அந்த சம்பந்தம் இல்ல, வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கணவரா வர போறவரை என்னால ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். கல்யாணமே வேண்டாம். வாய மூடு. அன்னைக்கு அவனை புருஷன்னு சொன்னோம், இன்னைக்கு இல்லங்கிறோம். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே அவனை இந்த நிமிஷமே நீ மறந்தாகணும். இல்ல உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஜென்டில்மேன், பெரிய பெரிய கம்பெனிங்க போட்டி போட்டு டெண்டர் போட்டோம் அந்த பிருத்திவி கிராண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம நல்லபடியா பயன்படுத்திக்கணும். We try our best. Good. This is the rough sketch. You know, this is our construction plan. And this is the page 3 in scheduled time, okay? எஸ் சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைப்போம். Hello? Oh, hold on the line, please. Will you please leave me alone? Okay, thank you. ஹலோ மிஸ்டர் 609. बोलो. 5 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்களே, கேஷ் ரெடியா இருக்க? ठीक है. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ஹோட்டல் வென்கேட், ரூம் நம்பர் 305. ரூம் திறந்திருக்கும். பணத்தையும் போட்டோவையும் அட்ரஸையும் அங்க வச்சிடு. வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். That's the deal. ஓகே. சஞ்சய் சார், சேட் நியூஸ். நம்ம டெண்டர் அமௌண்ட் லீக் ஆயிடுச்சு. வாட்? சரி சரி, ஒரு வேலை செய். 20% லெஸ் பண்ணி புதுசா ஒரு டெண்டர் ரெடி பண்ணு. நம்ம உடனே சப்மிட் பண்ணோம். சார் அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உட்காந்துருக்கேன். கமான் ஹரி அப். ஓகே சார். சீக்கிரம் சஞ்சய், சீக்கிரம். டென்ஷனா இருக்கு. ஆச்சா இல்லையா? சஞ்சய் சீக்கிரம், சஞ்சய் சீக்கிரம் ப்ளீஸ். சார் ஜஸ்ட் மினிட். டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் சஞ்சய் சீக்கிரம். இந்தாங்க சார். தேங்க்யூ சஞ்சய், தேங்க்யூ. நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகே. சார் போட்டோ. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்க. சரி சார்.
அஞ்சலி அஞ்சலி பர்த்டே போட்டோஸ் வந்திருக்கு, சீக்கிரமா பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருங்க வரேன். ஏய் சஞ்சய், பர்த்டே போட்டோஸ் வந்திருக்கு, வந்து பாரு. இது ரொம்ப நல்லா இருக்கு. செவுத்துல மாற்ற மாதிரி ஆல்பம் போட போறேன். சஞ்சய் ஒரு நிமிஷம் உட்காரு. நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், அதை பத்தி உன் அபிப்பிராயம் சொல்லு. மீட்டிங் ரொம்ப அர்ஜென்ட். நான் அப்புறமா படிச்சு சொல்றேன். ஓகே ஓகே. யார் பேசுறது? சஞ்சயா? நான் தான்டா உங்க அம்மா. எப்பவும் நான் பிஸியா இருக்கும்போது ஏமா போன் பண்றேன்? என்னடா பிஸி? நான் பார்க்காத பிஸியா? நான் அப்புறமா போன் பண்றேன், இப்ப முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு என்ன விட அதான் முக்கியமா? சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லடா. அப்போ போன வைமா. டேய் வெச்சிராத. வீட்ல மளிகை சாமான் தீந்துருச்சு, தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும். காலேஜ் ஃபீஸ்னு சொன்னாடா, ஏதோ டர்னிங் ஃபீஸ்னா. அப்புறம் ஏதோ கோர்ஸ் படிக்கிறேன்னாடா. அது ஏதோ கம்ப்யூட்டர். அதுக்கு ஃபீஸ் கட்ட வேணாமா? சரி கட்டு. கட்டா? கட்டறதுக்கு ஏதற என்கிட்ட பணம்? அனுப்புறமா, வெச்சிடுமா. சரிடா. அடடா மறந்து போயிட்டேன். எப்படிடா இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. வைக்கிறியா? நல்லாவே இருப்படா. நீ ஏன் புள்ளையாச்சே? சொல்ல மறந்துட்டேனே. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. செஞ்சிடு. செஞ்சிடா? உனக்கு இல்லடா, சக்திக்கு. அம்மா சோதிக்காதம்மா, நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு இல்லடா, கல்யாண வயசு வந்துருச்சு. அவ என் பேச்ச கேட்க மாட்டேங்கறா. சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்ல. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தூரத்து சொந்தம் தான். பேசிட்டேன்னு வச்சுக்க, நெருங்கின சொந்தமாயிடும். பையன் ரொம்ப அழகா இருக்கான், நல்ல வேலையில இருக்கான். வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. சொல்ல மறந்துட்டேனே. அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்க. உன் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். என்ன சொல்ற? சரி, நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் போன வைக்கிறேன். ஓகே. Come on, come on. ஏன்டி இப்படி கத்திட்டு வர? கத்தாம என்ன பண்ண முடியும்? எனக்கு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அர்த்தம்? அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறது? சரிதான். ராமச்சந்திர மாதிரி இருக்கிற என் புள்ளைக்கு சூர்பனக மாதிரி ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். யார் அது? காட்டுறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? ஏண்டா
ஏதோ சொர்க்கலோகமே என்னை அழைத்தது உண்மை கண்ணே. ஏதோ சொர்க்கலோகமே இங்கே வந்ததென்னவோ. மோகத்தால் எனக்குள்ளே துடித்திடுதே என் இதயம். என் உள்ளே தில்லானா பாடியது நீதானா. கூட கொஞ்சம் நின்றால் போதுமே. மிக மிக நெருக்கமாக நாமும் இருப்போமே. ஏதோ சொர்க்கலோகமே என்னை அழைத்தது உண்மை கண்ணே. ஏதோ சொர்க்கலோகமே இங்கே வந்ததென்னவோ. காற்றெங்கே புகுந்தாலும் நானும் கேட்பது உன் குரலே. இரவான பகலான தினமும் உன் நினைவே. என் நெஞ்சம் எல்லாம் கொட்டி கடிதம் போட்டேன் என் நண்பே. உன் கண்ணில் என்னை பார்க்கும் சுகமே தனியம்மா. நாள்தோறும் சிந்துகள் பாடி பன்மொழி ராகம் பாடிடவா. என்னுள் சில ஆசைகள் தோன்றி பூத்திட வேண்டுமையா. நான் என்ன சொல்ல இனி நீயே 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 தானே. ஏதோ சொர்க்கலோகமே என்னை அழைத்தது உண்மை கண்ணே. ஏதோ சொர்க்கலோகமே இங்கே வந்ததென்னவோ. இதயத்தை வீடாக்கி உன்னை குடி வைத்தேன். என் உயிரில் சங்கமித்தாயே எந்தன் நண்பே நீதானே. உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் வரமது தருவாயே. இணையாக வந்தால் சரியே மாறிவிடும் என் ஜாதகமே. மறவாதே மங்கிடும் உயிருக்கு நீயே ஒளியாவாய். ஏதோ சொர்க்கலோகமே என்னை அழைத்தது உண்மை கண்ணே. ஏதோ சொர்க்கலோகமே இங்கே வந்ததென்னவோ. மோகத்தால் எனக்குள்ளே துடித்திடுதே என் இதயம். என் உள்ளே தில்லானா பாடியது நீதானா. கூட கொஞ்சம் நின்றால் போதுமே. மிக மிக நெருக்கமாக நாமும் இருப்போமே. அம்மா சுப்பனக, நீ இப்படியே கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்த அண்ணன் கனவுல தாடக வந்துருவா. அப்புறம் உங்க கதை அவ்வளவுதான். உடனே பாம்பேக்கு போய் மாமாவை பார்த்து நமக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது காதலி. ஹாய் சஞ்சய், நாங்க 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்கு வெளியில போறோம். ஆ. இந்த ஹவுஸ்க்கு டேபிள் மேல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு. ஓகே, Bye. பை.
நேத்து வரைக்கும் துரதிர்ஷ்டத்தை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்த இன்னில இந்த அதிர்ஷ்டத்தை மாலையா போட்டுக்க போறேன் அஞ்சலி. மிஸ்டேக் ஆயிடுச்சு. நம்பர் மறந்து போயிட்டேனே. 434706. हेलो हेलो 609 प्लीज. आप कौन बोल रहे हैं? ना 609 கிட்ட பேசணும். सॉरी रॉन्ग नंबर. शिट 605 வணக்கம் சார். எங்க போச்சு? இங்கதான் வச்சு. எங்க போச்சு? பாத்ரூம்ல டைரி இருக்கும்ல. இங்கதான் இருந்தது. எங்க போச்சு? ஹலோ சஞ்சய், உனக்கு அறிவு இருக்கா? சார் என்னாச்சு? நீ என்ன வேலை செஞ்சிருக்க தெரியுமா? யூஸ்லெஸ் ஃபெலோ. என் ஷெட்யூல் முழுக்க ஸ்பாயில் பண்ணிட்டியே. சார் சாரி சார். என்னையா சாரி? என் பிரீஃப் கேஸை கொண்டாந்து கொடுத்துட்டு உனது எடுத்துட்டு போ. சார் நான் வேணா நாளைக்கு காலையில கொண்டு. எனக்கு இப்பவே வேணும். அதுல ஒரு ரெட் டைரி இருக்கு, அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே சார் ஓகே. டாக்ஸி வருமா? மாமா எங்க இருக்காருன்னு தெரியல. போன் பண்ணிட்டு போலாமா? மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. ஐயோ, எப்ப மாமாவை பாப்பேன், எப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கே. கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ Code number, come on. Yes. Code number. Yo. Come on. Phone get off. Shit.
யார் வேணும்? मैं as per मैडम सर. இது என்னது? मैडम சரி को சரி ये- சரி நானே வாங்கிக்கிறேன். சரி கொடுத்துட்டு நீ கிளம்பு. I'm sorry. I have to kill you.